வாங்க மக்களே, இது வள்ளலார் பெருமன் சொன்ன அந்த 42 பாவத்துடைய சீரியஸ் தான் இது. அந்த 2வது பாவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பது. உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஈகோ அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் அது சரியான வார்த்தையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான்ற ஈகோ, அந்த கர்வம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. என்னையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தங்கிட்ட நம்ம அதை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் அது தப்புன்னு போய் அவங்ககிட்ட ஒத்துக்கிட்டு நம்ம அந்த ஈகோ தடுக்கும். ஸோ அது நம்ம தப்பு இல்லை, நம்ம தான் சரி அப்படின்னு காமிச்சதுக்காக நம்ம பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இப்போ பாவத்தில் சேரும். இந்த பாவம் அதை சொல்கிறது தான் அது. உண்மையாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அடுத்தவங்களுடைய அந்த வார்த்தையை காது கொடுத்து கேளுங்க, எது நியாயமோ அது ஈக்குவலாக பண்ணுங்கள். ஈகோவால் நீங்கள் ஒருத்தரை அடைக்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் அதை ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறதுனாலையோ உங்களுக்கு புகழ் கிடைக்க போகிறதில்ல, வாழ்க்கைக்கும் அது நல்லதில்லை. அதனால் லைஃப்பில் நீங்கள் அந்த ஈகோவை விட்டுருங்க. ஈகோ விட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேரும் புகழும் மேலே போவோம். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் கிடைக்கணும், ஷேர்ஸ் கிடைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு கருத்தை அடுத்த ஒரு 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான். ஸோ என்னோடய கருத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.